இப்போ நீங்கள் லிங்கத்தை பற்றி கேட்டீங்க. அப்போ அந்த லிங்கம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாகவே எல்லார் வீட்லையுமே லிங்கம் இருக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்படிக லிங்கம் நம்ம வந்து பெரிய பெரிய லிங்கமாக நம்ம வந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை, சின்ன லிங்கமாக வச்சா போகிறோம். நிறைய பேருக்கு வந்து இந்த சுவாமியோடைய லிங்கமாக வச்சாலோ அல்லது வந்து சிலையாக வச்சாலோ அவங்களுக்கு வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு வந்து நம்ம எல்லாமே பண்ணணும் இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. உங்களால் எப்பெல்லாம் முடியுமோ அப்படி பண்ணுங்க. உங்களுடைய நினைப்பு அப்படின்றது அந்த தெய்வமே இல்லை, அது ஒரு பொம்மை பொருள் மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் அப்படிதான் நீங்கள் நினைப்பீங்க, மறந்துடுவீங்கன்னா அதை வைக்காமல் இருக்கிறது பெட்டர். அப்படி இல்லை, எனக்கு சுவாமி இருக்கிறது எனக்கு கண்டிப்பாகவே எனக்கு பயங்கர ஒரு கான்ஷியஸாக இருப்பேன். அட் த சேம் டைம் வந்து நான் வந்து டெய்லி என்னால் பண்ண முடியாது, நான் எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் நான் போய் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் தாராளமாக பண்ணலாம். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. என்ன பண்ணணுங்கிறீங்க? மேலே அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது பெட்டராக இருக்கும். இல்லை, பொதுவாகவே எல்லாரும் வந்து ஒரு மூர்த்தியை வச்சா அபிஷேகம் பண்ணி தான் ஆகணும், நிவேதனம் பண்ணி தான் ஆகணும். நிவேதனம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறதுக்கெல்லாம் நிறைய உள்ளர்த்தங்கள் இருக்குது. இந்த நிவேதனம் பண்ணுறதுக்கு நானே நிறைய தடவை சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொரோனா டைம்லலாம் நிறைய பேர் அவங்க வீட்டில் வந்து ஹோமம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தேன், எப்படி எப்படி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களே நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். இப்போ வெளியில் போக முடியாத டைம், இந்த டைமில் தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக ரிஜுவனேட் பண்ணிக்கலாம் ஸ்பிரிச்சுவலி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த நிவேதனம் அப்படின்றத வந்து பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நிவேதனம் பண்ணுறது அப்படின்றது நமக்கு வந்து வாட்டர் எலிமெண்ட்டை குறிக்கக்கூடியது. இந்த பஞ்சபூதங்களில் பஞ்ச உபச்சார பூஜைன்னு சொல்லுவோம். அப்போ நிவேதனம் பண்ணுறது வாட்டர் எலிமெண்ட்டை குறிக்கக்கூடியது. வாட்டர் எலிமெண்ட்டை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனை குறிக்கக்கூடியது. சுக்கிரனை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லா விதமான சுகானுபாவங்களையும் நமக்கு அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு சுக்கிரனை, ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு பிளெஸிங்ஸ் ஃப்ரம் சுக்கிரன் அப்படின்றதுனா நிவேதனம் பண்ணு. அப்போ அதனால கண்டிப்பாக நிவேதனம் ஏதாவது வச்சிருங்க. நானே சொல்றது உண்டு.